கச்சா எண்ணெய் க்ரூட் ஆயில் என்பது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பூமியில் புதைந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் எச்சங்களிலிருந்து உருவான ஒரு புதைபடிவ எரிபொருளாகும். இதனை தமிழில் பார எண்ணெய் அல்லது கல்லெண்ணெய் என்றும் அழைப்பார்கள். பண்டைய காலம் கிபி 137 சீனாவில் மூங்கில் குழாய்கள் மூலம் முதலில் எண்ணெய் கிணறுகள் தோண்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. பயன்பாடு: அப்போது இது விளக்குகள் எரிக்கவும், மருந்துப் பொருட்கள் மற்றும் கட்டிட வேலைகளிலும் பயன்படுத்தப்பட்டது. எட்வின் டிரேக் 1950ஆம் ஆண்டு அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் எட்வின் டைரக் என்பவர் முதலில் வணிக ரீதியான எண்ணெய் கிணற்றை தோண்டினார். இது நவீன பெட்ரோலிய தொழிலின் தொடக்கமாக கருதப்படுகிறது. பெட்ரோல் கண்டுபிடிப்பு: 1951இல் பெஞ்சமின் சிலிமன் கச்சா எண்ணெயிலிருந்து குறிப்பிட்ட வெப்பநிலையில் பெட்ரோலை பிரித்தெடுக்கும் முறையை கண்டறிந்தார். சுத்திகரிப்பு: கச்சா எண்ணெய் பூமியிலிருந்து நேரடியாக எடுக்கப்படும் பொழுது கருப்பு நிற திரவமாக இருக்கும். இதனை சுத்திகரிப்பு நிலையங்களில் ரிஃபைனரிஸ் காய்ச்சி வடித்தல் முறையில் பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் மற்றும் தார் என பிரிக்கிறார்கள். இந்தியாவில் அசாமில் உள்ள டிக்பாய் பகுதியில்தான் முதலில் எண்ணெய் கிணறு கண்டறியப்பட்டது. ஓபெக் உருவாக்கம்: 1906 எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகள் இணைந்து ஓபெக் ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் அமைப்பை உருவாக்கி விலையை நிர்ணயிக்கத் தொடங்கின. தற்போது இந்தியாவில் ONGC ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் போன்ற நிறுவனங்கள் கச்சா எண்ணெய் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றன.